ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் பைரவன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் சனி ஞாயிறு இந்த ரெண்டு டைம்லையும் வெளியில் போனவங்க ஒருத்தர் கொலை செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பேய் ஒன்று வருது, அந்த பேய் தான் எல்லாத்தையும் அடித்து கொன்றுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரமாக ஒரு கூட்டம் போட்டு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு போகிறாரு, இதை கேள்விப்படுறாரு. இப்போ உண்மையிலேயே அங்கே நடக்கிறது என்ன, உண்மையிலேயே அங்கே கொலை செய்வது யார், பேயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்தில் இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. இப்போ இறுதியில் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் எல்லாமே அந்த ஹாரர் போர்ஷன்ஸ், அந்த பேய் வர்ற சீன்ஸ் அப்படியே நம்மள பயமுறுத்துது, அந்த சீன்ஸை நல்லாவே கொடுத்துருக்காங்க. மியூசிக் மியூசிக் நல்லாவே இருக்குது. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு செலப்டாக கொடுத்துருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாப்லேருந்து கடைசி வரைக்கும் போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. ஒரு ஊர் அதனை சுற்றி பேய் அப்படின்ட்டு நம்மளை படம் பார்க்க வச்சிட்றாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஆஃப் மிடில் வர சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஒரு சில ஆக்ஷன் போர்ஷன்லாம் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். என்னை பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருக்குது. இது மாதிரி நிறைய கதைகளில் தமிழில் நிறைய படத்தில் வந்திருக்கு. அதனால் ஒரு பேய் படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசமான சீன்ஸோ எந்த ஒரு டியூஷன் கையாளவே இல்லை. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்க்ரீன் பிளே கொடுத்ததுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி படத்தில் எமோஷன் சுத்தமாக கனெக்ட் ஆகவே இல்லை. ஒரு பேய் வருது, பேய் கதை அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. எந்த ஒரு கேரக்டரும் இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எழுதலை. எல்லா கேரக்டரும் அப்படியே ஏனோ தானே எழுதியிருக்காங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி எடுத்து ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.